இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பொண்ணு தன்னுடைய புருஷன் கூட பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலை பார்த்துட்டு பைக்கை நிப்பாட்டுங்க, இந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கும், எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாள். உடனே அவரு இந்த ஹோட்டல்ல விலை அதிகமா இருக்கும்னு சொல்றாரு. உடனே அவருடைய பொண்டாட்டி, நான் என்ன தினமுமா சாப்பாடு வாங்கி தர சொல்லி கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்றாள். உடனே அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி வா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய பொண்டாட்டி பைக்கை விட்டு கீழே இறங்கி வாங்க ஹோட்டலுக்குள்ள போலாம்னு கூப்பிடுறாள். உடனே அவரு நான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு வந்துட்டேன், நீ உள்ளார போய் வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. உடனே அவங்களும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க. அதுக்கப்புறம் இவரு பைக்கை விட்டு கீழே இறங்கி பர்ஸை திறந்து பாக்குறாரு. பர்சுல கொஞ்சமா தான் பணம் இருக்கு. உடனே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ ஒரு 500 ரூபாய் மட்டும் போட்டு விடா, நான் உனக்கு 2 நாளைக்குள்ள திருப்பி அனுப்பிட்டேன்னு, நான் என்னுடைய பொண்டாட்டி கூட ஹோட்டலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. உடனே அவருடைய ஃப்ரெண்டும் பணத்தை போட்டு விடுறாரு. உடனே இவர் ஹோட்டலுக்கு உள்ள போறாரு. தன்னுடைய மனைவி கிட்ட போய் உனக்கு தேவையானது ஆர்டர் பண்ணிட்டியான்னு கேக்குறாரு. அவங்களும் ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. உடனே ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருது. அதை வாங்கி தன்னுடைய புருஷன் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அவரு எனக்கு வேணாம் நீ சாப்பிடுன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் விரதம்னு உங்களுக்கு தெரியாதா, நான் சாப்பாடு வாங்குனது எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான், இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள், நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிட்டே இல்ல, எங்களுக்கு தான் எல்லாமே செய்றீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னால முடிஞ்சதை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறேன், இதுவும் என்னுடைய பணம் கிடையாது, உங்களுடைய பணம் தான், நீங்க வீட்டு செலவுக்கு கொடுக்கற பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன், அதனால பணத்துக்காக கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் நீங்க அதை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. இந்த லேடி தன்னுடைய கணவனுக்காக செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.